வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்டா பார்த்தீங்கன்னா நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருப்பார். அண்ட் இந்த வாரம் ரால நடந்த கிளாசிக் மூமெண்ட் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கான வீடியோ நல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி கைஸ், இந்த வாரம் ரால ஒரு பயங்கரமான மேட்ச்னா அது குண்டர் விசஸ் டிராகன் லீ டபிள்யூலிக்கு வந்ததுக்கப்புறமா இப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது அந்த மேட்சை பார்த்து தான் தெரிஞ்சுது. எப்பா உண்மையிலேயே மேட்ச் அமர்கலம்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. குந்தரி நம்ம குறை சொல்லக்கூடாது, செமையாக சண்டை போட்டார். இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டிராகன் லீ குந்தர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பழிவாங்கும் விதமாக முழுக்க குந்தருடைய டாமினேஷன் நல்லாவே இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன் லீ எக்காரணத்தை கொண்டு நான் ஒட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்தில் குந்தருடைய ஆப்ஷன் என்ன, டிராகன் லீ ஒரு மாஸ்க் ரெஸ்லர்ஸ் மாஸ்க் அவுத்துட்டா அவங்க வந்து தடுமாறுவாங்க, அதை பயன்படுத்தினார். ஸோ டிராகன் லீக்கு ஃபினிஷர் போடும்போது கரெக்டாக அவருடைய மாஸ்கை கலத்திட்டார். அதன் மூலியமாக டிராகன் லீ வேறு வழியே இல்லாமல் டேப் அவுட் பண்ணார். ஆக்சுவலி நல்லா இருந்து கைஸ். 3 ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முடிச்சிருப்பார். ஒரு ரெஸ்லர்ஸோடைய மாஸ்கை கலத்தி எல்லாரும் மத்தியிலையும் முகத்தை காட்டியிருப்பார். நீங்கள் டிராகன் லீயோட முகத்தை காட்டுறா நான் காட்டுறேன் பாருங்கள். இதான் நம்ம டிராகன் லீ. டிராகன் லீ உனக்கு முடியெல்லாம் இருக்குது, ஷெவ் பண்ணி அப்படியே பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஸோ எனிவோன் டிராகன் லீயோடைய முகத்தை யாராவது பார்க்கலன்னா நம்ம குந்தரோடைய புண்ணியத்தால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டிராகன் லீ இன்றைக்கி மக்கள் மத்தியில் முகத்தை காட்டிட்டார். காட்டலை, டிராகன் லீ காட்டணும்னு நினைக்கல, நம்ம குந்தர் காட்ட வச்சுட்டாரு. இனி வரும் காலங்களில் டிராகன் லீ எப்படி வருவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். குந்தர் நாளுக்கு நாள் உன்னுடைய கொடூரம் உச்சத்துக்கு மேலே உச்சம் போயிட்டே இருக்குதியா. அடுத்த விஷயமா நம்ம பால் ஹேமனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராக்கு பால் ஹேமன் வந்திருப்பார். பால் ஹேமன் யாரை பற்றி பேசுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செத் ரோலன்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. செத் ரோலன்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் ஒரு வேளை வராமல் இருந்திருந்தார் உலகநாத லோகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலிமினேஷன் சாம்பர்ஷிப்பை வின் பண்ணியிருப்பாராம். எனிவோன் அப்படி யாராவது நினைக்கிறீங்க? நம்ம பால் ஹேமனுடைய நினப்பில் அப்படி இருக்குது போல இருக்குது. அதை தடுத்து நிறுத்தின செத் ரோலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஆனால் ராஜ் அண்டமன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி இருக்குது, அவன் இன்னும் கியூர் ஆகலைன்னு. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 விதமான மாஸ்க் மேன் இன்றைக்கி மண்டே நைட்டால் வந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் போனாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, 4ஆவதாக ஒரு மாஸ்க் மேன் வந்திருப்பார்ல, அவரை பார்த்து பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கும்போதே 5ஆவதால் நம்ம செத் ரோலன்ஸ் வந்திருப்பார். ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் வருவார் அப்படின்னு தெரியும். ஆனால் பால் ஹேமனை இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். அடித்த ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருந்தது. ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் அந்த சேரை தூக்கி முதுகில் அடிக்கும்போது பழைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ண நம்ம ஞாபகம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினிஷரை போட்டிருப்பாரு. பால் உனக்கு தேவைதாயா, ரோமன் ரெயின்ஸை விட்டு போனால். ஆக்சுவலி இதே ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பாங்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஒரு ரியல்டிக்கான ஒரு இதாக என்ன அவருக்கும் யோசிச்சு பாருங்க, சிரிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அண்ட் உண்மையிலேயே செத் ரோலன்ஸ் நீங்கள் கலக்கிட்டாரு. இந்த விஷன் டீம் உடையும் போது அதுக்கு ப்ரான் பிரேக்கருக்கு சப்போர்ட்டிங்காக இருந்ததே இந்த பால் ஹேமன் தான். அந்த பால் ஹேமன் மூக்கை வளைச்சி மூக்கில் இருந்து தக்காளி சட்னி உடஞ்சிருக்கும். ஆக்சுவலி அப்படி போகும்போது ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட இருந்து போகும்போது ஆக்சுவலி அவர் ஃபேஸ் தானே இருக்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனால் பால் ஹேமன் இப்போ ஒரு டேன் கேரக்டரில் தானே இருக்கார், ஹீல் கேரக்டரில். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரில. அண்ட் செத் ரோலன்ஸ் கொலை மாசு காட்டிட்டாரு. வந்தது மட்டும் இல்லாமல் பால் ஹேமனோட மூக்கை உடச்சிட்டாரு. பால் ஹேமன் இதுக்கப்புறமா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரப்போறான்னு தெரில. அண்ட் ப்ரான் பிரேக்கர் வேறு இன்ஜூரியில் இருக்கிறாரு. பிரான்சன் ரீட் படுக்கையில் கிடக்கிறாரு. ஏன்னா சமீபத்தில் ப்ரான் பிரேக்கர் கொடுத்த அப்டேட்டை பற்றி அதை நாளைக்கு நம்ம வீடியோவை பார்க்கலாம். ப்ரான் பிரேக்கருடைய தற்போதைய நிலைமையை பற்றி. இப்போ பிரான்சன் ரீடும் இல்லை. இதே நேரத்தில் நம்ம பால் ஹேமனை பார்க்கவும் பரிதாபமாக இருக்குது. இதில் என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய காமெடி, பால் ஹேமனை ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகும்போது ஆம்புலன்ஸ் டிரைவரை யாரை காட்டியிருப்பாங்க தெரியுமா, எல்லை நீட்டு. அந்த ஆள் இந்த பால் ஹேமனை கூட்டிகிட்டு போய் எந்த கிணத்துல தள்ளினாரு அப்படின்னு தெரில. அதை இனி வரும் காலங்களில் தான் காட்டுவாங்க போல இருக்குது. ரெசல்மேனியா சீசனில் நம்ம பால் ஹேமனை மிஸ் பண்ணுறோம். எத்தனை நாளைக்கு வருவார், எவ்வளோ நாள் வராமல் இருப்பாருன்னு தெரில. அண்ட் கைஸ், பேக் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க கேரி சேன், ஆஸ்காவாக இருக்கட்டும், உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான ஏஜெலி கிட்ட மோதணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துருக்கிறோம். அதை நீங்கள் பேக் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஏஜெலி பெகிலிஸ் கிட்ட தோற்றதுக்கு அப்புறம் கமிங் பிளான் என்ன, ஏன்னா இதே மேட்சை ரீமேட்சாக ரெசல்மேனியாவில் வைப்பாங்களா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி புது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான சேலஞ்சரை டபிள்யூடபிள்யூ இன்னைக்கு உருவாக்குறதுக்காக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஏஜெலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான சேலஞ்சரை நெக்ஸ்ட் வீக் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஒரு காட்லெட் மேட்ச் நடக்க போகுது. அதில் பெய்லி மற்றும் லைரா வெல்கிட்டா இவங்க 2 பேரும் இணைந்திருக்கிறாங்க. காட்லெட் மேட்ச்லாம் தெரியும், ஒவ்வொருத்தராக வருவார், ஒவ்வொருத்தரும் எலிமினேட் பண்ணணும். ஃபைனலி இருக்கவங்க தான் வெற்றியாளர். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயத்தையும் காட்டியிருப்பாங்க. ஆடம் பிஎஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா
ஈயோ ஸ்காயும் பேசியிருக்காங்க. ஸோ ஈயோ ஸ்காயும் இந்த லைனில் இருக்கிறாங்க. இது தவிர்த்து இன்னும் 2 ரெஸ்லர்ஸை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ராக்கில் ராட்ரிகஸ், அதுக்கப்புறமா இவினில், டோட்டலி 6 பேர். இந்த மேட்ச் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாகவே கார்ட்லெட் மேட்ச் அப்படிங்கும்போது லென்த்தான மேட்சாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் வீக் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதில் வெற்றி பெறுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜே லீ கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஓபா ஃபெமிக்கும் ரூசேவுக்கும் WWE பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி கைஸ், இது நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த மேட்ச் நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மேட்ச்லாம் WWE நடத்துவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஓபா ஃபெமிக்கும் ரூசேவுக்கும் இன்றைக்கி ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடந்திருக்கும். அதில் ரூசேவ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன், நீ என்ன சேலஞ்ச் பண்ணுறேன்னு கேட்டிருப்பாரு. ஓபா ஃபெமினி அக்செப்ட் பண்ணிப்பார். அதன் விளைவாக தான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்க போகுது. இவ்வளோ நாள் நம்ம ஸ்மாக் டவுன் பிராண்டில் மட்டும்தான் ஓபா ஃபெமியோடைய ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனி ராலையும் பார்க்க போகிறோம். ஓபா ஃபெமி ஃப்ரீ ஏஜெண்டாக இருந்து ஸ்மாக் டவுனை மட்டும் கலக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ராவையும் கலக்கிறாரு. ஸோ காஸ், நெக்ஸ்ட் வீக் இந்த மேட்சுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ் கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அதே மாதிரி கிட் வில்சன் சண்டை போட்டதாக இருக்கட்டும், ஒரு டம்மி ரெஸ்லர்ஸ். ஆனால் நெக்ஸ்ட் வீக் அவர் மோத போகிறது ரூசேவ் கூட. அந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி காய்ஸ், இவங்க 2 பேருமே ஒன் டைம் பார்த்தீங்கன்னா லைவ் ஷோவில் சண்டை போட்டிருக்காங்க. அது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இன்றைக்கி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து ஸ்மாக் டவுன் போக போகிறாங்க, அதை சொல்லிட்டாங்க. ஏன்னா உமன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்மாக் டவுன் சைடு தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்களால ரால பயணிக்க முடியாது. சரி, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரியோ அப்படிங்கிற டீம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஈயோ ஸ்காய் ரால பயணிக்க போகிறாங்க. அதே மாதிரி ரியா ரிப்ளே ஒருவேளை ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டா அவங்க ஸ்மாக் டவுன் சைடு வரலாம், ரா சைடு வரலாம். இப்போதைக்கு அவங்க ஸ்மாக் டவுன் சைடு போக போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இந்த ரியோ டீம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி வரும் காலங்களில் ரியா ரிப்ளே நம்ம ஸ்மாக் டவுனில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்மாக் டவுனில் தான் அவங்க ஸ்டோரி லைன் இருக்குது. அதனால தான் ஸ்மாக் டவுனில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ட்விஸ்ட்டு கொடுக்குற விஷயமா இன்றைக்கி மண்டே நைட்டாக இருந்ததுன்னா அது பெண்டா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது தான். ஆக்சுவலி சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். டாமினிக் மிஸ்டீரியோ ரெஸ்ல்மேனியா வரைக்கும் சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிறது தான் பல பேரோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுதான் நடக்கும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி பெண்டா பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபின் பேலர் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி வழக்கம் போல் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா பெண்டாவை சீட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹேம்பரை டாமினிக் மிஸ்டீரியோ இருக்கார்ல, அவர் வந்து ஜேடி மெக்டானா கூட்ட கேட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, நான் எப்படி சீட்டிங் பண்ணாமல் நீ நேர்மனையாக வின் பண்ணணும், அதே மாதிரி நீயும் சீட்டிங் பண்ணா நேர்மனையாக வின் பண்ணணும். அப்போவே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு முறை ஏற்பட்டுச்சு. WWE பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரியை கொண்டு போகணும்னா கண்டிப்பாக ஒரு டைட்டில் இழந்தாகணும். இதுக்கப்புறமா டாமினிக்கும் ஃபின் பேலருக்கும் நான் டைட்டில் மேட்ச் கொண்டு போக போகிறாங்க போல இருக்குது. அதுக்காக எப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான இந்த மேட்ச்சில் நான் ஹேம்பரை கேட்கும்போது ஃபின் பேலர் தடுத்து நிறுத்திருப்பார். ஹேம்பர்லாம் கொடுக்கக்கூடாது, அவன் நேர்மையாக தான் வின் பண்ணணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான், ஸோ ஃபின் பேலர் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெண்டா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பார். WWE லாஸ்ட் இயர் இதே நேரத்தில் வந்தார். அண்ட் இந்த தடவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக பெண்டா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனது சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் இனி வரும் காலங்களில் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்சை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் டவுட்டு. இதை பற்றி உங்கள்கிட்ட கதையில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாளை ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் எடுத்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.